என்ன ஏமாந்தவளுக்கு வந்து நீ நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த பொட்டச்சிங்களே நம்ப கூடாது இப்பதான் தெரியுது. என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்? பொட்டச்சிங்களே நம்ப கூடாதுன்ற என்ன அவமானப்படுத்த அந்த ஆள் பையனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா? ஏய் இத பார், இனிமேல் அந்த பையனோட சுத்துன வெட்டி சாச்சிடுவோம் உன்னை. இப்ப என்ன தப்பு பண்ணிடுச்சு இப்படி புடிச்சு தள்ளுறீங்க? பரவமனையில விழுந்தா என்னத்துக்கு ஆகுது? ஏய் என்ன வெட்டிடுவோம் உன்னை. வெட்டிடுவேடா நீ? வெட்டிடுவியா நீ? ஒரேடியா குதிக்கிறியே. பெரியவங்க இருக்காங்கன்னு கொஞ்சமாவது மதிப்பு வச்சு பேசுறியா நீ? போடா. உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இனிமேல் இவ வீட்டை விட்டு காலடி எடுத்து வச்சா ஜாக்கிரதை. போடான்ற போடா. நீ எழுந்த கண்ணு. யோ என்கிட்ட கலாட்டா பண்ண, இனிமே நான் பேச மாட்டேன். இந்த கத்தி தான் பேசும். யோ மறிக்குழுந்து, நீ என்னை காதலிக்கிறது நினைச்சுதான் நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா நீ வெறுக்கிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் வெளியூர் போய் சாமி ஆட போறேன். ஏன் உள்ளூர்ல சாமியாரான ஒத்துக்க மாட்டாங்களா? அதுக்கு இல்ல. யோ அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வந்துடாதயா. நான் உன்னதான் காதலிக்கிறேன். மறிக்குழுந்து, நீ என்ன காதலிக்கிறியா? என்னமா சொல்ற? என்னால நம்ப முடியல. காதலிக்கிறேன்னு கட்டிப்பிடிக்கிறியே. சரியான அவசரம் கொடுக்க. நான் சொல்றபடி கேட்டாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லாட்டி வேற ஆளை பாத்துப்பேன். சரி பாத்துக்க. ஐயோ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவு பண்ணிடாதம்மா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு கற்பு கரிசனா இருக்கணும். அதான் என் ஆசை. நியாயமான ஆசை. நீ கற்போட இருப்பியான்னு முதல்ல சோதிக்கணும். எது? என் கற்ப சோதிக்க போறியா? எப்படிமா? எப்படி? அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீ உஷாராயிடுவ. மறிக்குழுந்து, என் கட்டுப்பாட்டை பத்தி உனக்கு தெரியாது. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. வேற ஏதாவது செய்யணுமா? முதல்ல இந்த மோப்பம் முடிக்கிறது விடு. எருமை மாதிரி கத்துறது. யோ உன்கிட்ட எனக்கு அதுதாயா, அது மட்டும் விட்டுறாத. தங்கச்சி, இவன் கூட என்னமா பேச்சு? அண்ணா நான் அவரைதான் காதலிக்கிறேன். காக்கா மாதிரி பாக்குறான், எருமை மாதிரி கத்துறான். உனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்றது? எதுக்கு இப்படி உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நீ கலகலப்பா இருந்தா தானே வீடு வீடா இருக்கும். நீ என்னமோ புள்ளைய பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப என்ன கெட்டு போச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்னது என்னது பச்சை குழந்தை மாதிரி அழுத்திட்டு இருக்க? ஐயே, முதல்ல கண்ணத்தோட நீ பாட்டி இல்ல நான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லு. இப்ப என்ன செய்யணும் நான் செஞ்சு வைக்கிறேன். பாட்டி நான் இப்ப அவரை பார்க்கணும். என் பேரனை நீ பார்க்கணும், இவ்வளவுதானா? இதுக்கு அப்படி அழுவுற? ஐயே செல்ல கண்ணு, இங்க வாடா. என் பேச்சு ஒண்ணு பார்க்கணுமா? சிரிச்சுட்டா. நம்ம கூப்பிட்டா வர நிலைமையில இருக்கான் அவன். நம்ம தான் ஏதாவது யோசனை பண்ணணும். என்ன பண்றது பாட்டி? பாத்தியா, பட்டணத்துல படிச்சிருக்கே தவிர இந்த விஷயத்துல பட்டிக்காட்டாளுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஒன்னொன்னு நான் தான் சொல்லி கொடுக்கணும். அது ஒண்ணு இல்லடி கண்ணு, நம்ம செல்ல கண்ணு நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து நின்னுகிட்டு ஒரு கல் எடுத்து ஓட்டு மேல போட சொல்லு. கல்லு கடன்னு உருண்டு முத்தத்துல வந்து விழுவும். அப்ப நமக்கு அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். உங்க அப்பன் வீட்டுல இருக்கானா இல்லையான்னு சொல்றதுக்காக நான் வெத்தலை பாக்கு இடிச்சுக்கிட்டு பாட்டிலேயே பதில் சொல்லுவேன். வெத்தலை பாக்கு இடிக்கிறத வேகமா இடிச்சேன்னு வையே, உங்க அப்பன் வீட்டுல இருக்கான்னு அர்த்தம். அதையே டொக்கு டொக்கு டொக்குன்னு மொள்ள இடிச்சேன்னா உங்க அப்பன் வீட்டுல இல்லேன்னு அர்த்தம். இதையே ஒரு கண்டாச்சில எழுதி என்கிட்ட கொடு, நான் எப்படியாவது என் பேரங்கிட்ட சேர்த்துறேன். அப்புறம் என்ன, நீ ஈஸியா பாத்துரலாம். பாட்டி எங்கேயோ போயிட்ட பாட்டி. என்ன இருந்தாலும் இழுப்பு அந்த மாதிரி தூங்குறான். யோ ஒன்னதாயா? யோ ஓ புரியுது. சோதனை, கற்பு சோதனை ஒண்ணு. ஏ பொண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் என்னையா பண்றது? என்னடி என்னமோ குழந்தைய கொஞ்சிற மாதிரி கூச்சம் இல்லாம கொஞ்சிற? இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா கொலைய நடக்கும் டாக்காதா. போயா, நான் கூட நினைச்சிட்டு வந்த நீ சொல்லுடுவேன்னு. பரவாயில்ல, கத்திய காட்டுறளவு கரெக்டா தான் இருக்கிற. போய் சொல்ற மாதிரி குழந்தைகிட்ட நீ கற்பு கரசுந்தான்னு.
கால் நீ தாண்டா வச்ச உன்னாட்டம் யாரு வாடாய பேரா சந்தர்ப்பம் என்ன சூழ்நிலை என்ன பார்த்துட்டு சொல்வேன் வாடாய பேரா கட்டுப்புட்டுன்னு காரியம் எல்லாம் பார்த்துட்டு போடா வாடாய பேரா சத்தம் வராமே முத்தத்தை போட சம்மதம் தானா வாடாய பேரா ஜோசியங்கிட்ட ஜாதகம் பார்த்தேன் போடாயம் பேரா போடாயம் பேரா ஜாதகம் இப்போ சாதகம் இல்ல போடாயம் பேரா போடாயம் பேரா எல்லாமே இப்போ பொல்லாத நேரம் போடாயம் பேரா போடாயம் பேரா எக்கு தப்பானி மாட்டிக்க வேணாம் போடாயம் பேரா போடாயம் பேரா பாட்டுக்கு தாளம் சேராது இப்போ போடாயம் பேரா போடாயம் பேரா பாட்டுக்கு கூட தொண்டலே கம்மல் போடாயம் பேரா போடாயம் பேரா நாளைக்கு வாடா இப்ப நீ போடா போடாயம் பேரா போடாயம் பேரா ராணிக்கு ஏத்த ராசா உன்னிதான் வாடாயம் பேரா வாடாயம் பேரா பட்டத்து ராணியே பல்லாக்கிலேத்தி போடாயம் பேரா போடாயம் பேரா பச்சைப்புல் போரு கொட்டி கிடக்கு வாடாயம் பேரா வாடாயம் பேரா பாண்டி எடுக்க பண்ணிர வேணாம் சொன்னதை கேட்டு போடாயம் பேரா என்னென்ன செஞ்ச என்கிட்ட சொல்லு வாடாயம் பேரா வாடாயம் பேரா தோட்டத்துக்காரே வந்துட்டான் இப்போ மாட்டிக்க வேணா போடாயம் பேரா ஓட்டமா ஓடி தப்பிச்சு போடா கதை ஓடி போடாயம் பேரா நீங்கதான் விடாவல புத்தி இல்லடா உனக்கு எத்தனை மணி சொல்ல கேட்க மாட்டே நீ நீ என்ன பண்ணிட்டு நீங்க வாங்க வந்து குறைக்கிறவங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்கய்யா இருக்கா உனக்கு போடா போடாங்க டேய் உனக்கு ஏதாவது புத்தி இருக்கான்னு கேக்குறேன் இவ்வளவு ஆன பிறகு உன் பையன் திருடுத்தனமா வந்து என் வீட்டுல என் பொண்ணை பாக்குறாயா ஊருக்கெல்லாம் புத்தி மத்தி சொல்ற உன் பையனுக்கு புத்தி மத்தி சொல்ல மாட்டியா பாரு தங்கவேலு இப்ப என்ன கல்யாணம் பண்ண வந்திருக்கியா யாரா கல்யாணம் பண்றா உன் பையன் தப்பு பண்ணிருக்கான் நான் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன் இவெல்லாம் வந்து ஊருக்கு பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்காயா சரி சரி அப்புறம் பேசிக்கலாம் போ இப்ப பதில் சொல்லிட்டு போற ஆறு மேல கையை வச்சு அப்பா ஏய் ஏய் உடா உன ரெண்டு அவன பாக்க வேண்டாம் உன ஏய் புடி சின்னங்க சின்ன விடுங்க ஓடி அப்படி புடி சொல்றல தம்பி போமா ஏய் ரெண்டு அவன பாக்க வேண்டாம் போடா உன நாய் என்னங்க என்னங்க என்னால தாங்க முடியல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லிதான் 1008 பொண்ணை கொண்டாந்து வரிசையால வச்சிருப்பா விட்டுட்டு விட்டுடுங்க காதலா கேக்குது காதல் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற எனக்கு உன்னால என் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாமே போச்சுடா அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன் எதுக்காக பேசுற என்ன எடுத்து பேசுற பின்ன எதுக்காக அங்க போனேன் என்னால சந்திரா பார்க்காம இருக்க முடியாது சின்ன வயசுல இருந்து நீ தாண்டா மறப்ப என் மறப்பொண்ணு ஆசையா வளர்த்துட்டு இப்ப உங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னா எங்களுக்கு என்ன உணர்ச்சியா இல்லையா நாங்க என்ன பொம்மைங்களா நியாயமாடா அவனை விட்டுடுங்க உனக்கு எது நல்லது எது கெட்டது எனக்கு நான் பாத்துக்கிறேன் நீங்க விட்டுடுங்க வீட்டு பக்கம் நீ போன பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன் நீங்க உள்ள கொலை பண்ணிடுவேன் ஜாக்கிரதை நீங்க வாங்க
மரக்கிளையில் ஒன்னா குடியிருக்க கூடு கட்டிச்சான். ரெண்டும் ஒன்னா உசுர வச்சு பொன்னா மனச வச்சு பூவா பெறகடிச்சு சுத்தி வந்துச்சான். ஏரிக்கரையோரம் ரெண்டும் கூடி கதை பேசும் ஆசைப்படி எல்லாம் அங்கே அன்பா விளையாடும். சின்ன குருவி ரெண்டு புன்ன மரக்கிளையில் ஒன்னா குடியிருக்க கூடு கட்டிச்சான். அவங்க அங்க அடிச்சுக்கிறாங்க, நாம இங்க அடிச்சுட்டு இருக்கோம். முதலாளி தங்கவேல் வரான். ராஜவேலு, தங்கவேல் உள்ள வரான். அவனுக்கு முன்னால் நீ குடிங்க மாலாகிற பார்த்தான். அவன் பொண்ணத்தை அவனுக்கு கேட்கலான் இருக்கிறேன். எடுத்துட்டு உள்ள போ. உனக்கு வேற தனியா சொல்லுங்க போடி. தங்கவேலு வா 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 உட்காரப்பா. அவன் என்னது புழுதிங்களையுமே வந்திருக்க? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவன் பெரிய வந்து அவனோடயா என்கிட்ட வாலாட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன். இன்னைக்கு விட்டு இருந்தாங்க புளிஞ்சிட்டு இருப்பேன். புளிஞ்சி எங்க அம்மா வந்து தடுத்துட்டாங்க. தங்கவேலு, உங்க அப்பா அம்மா சரி கிடையாது. நீ வேற அவங்களுக்கு பயந்து பயந்து போறியா? அதை அவங்க இலக்காரமா எடுத்துக்கிறாங்க. நல்ல ஆம்பளையா 4 வார்த்தை கரடு மூடா விட்டின்னு வச்சுக்க, கப்சிப்னு ஆயிடுவாங்க. இனிமே பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. அப்படி வா வழி. தங்கவேலு,
இந்த சரக்கு சாப்பிட்டீன்னு வச்சுக்க, யானை பல வரும். அப்புறம் ஊரையே மிரட்டலாம். ஐயோ, நமக்கு இது பழக்கம் இல்லைங்க. அப்புறம் எப்பதான் கத்துக்கிறத? சும்மா சாப்பிடு. இதுல தப்பே கிடையாது. சங்கடத்துல இருக்கும்போது சாப்பிடணும். அப்படி புடி மாப்பிள்ள. ஜோதியில கலந்துக்க, மனசை தேத்திக்க. என்ன பாட்டி பாட்டி, சந்திராவோட அப்பா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வராரு. என்னடி சொன்ன? பாவி குடிச்சிட்டுல வந்திருக்கான். என்னைக்கு அந்த கைலாசம் பயலோட சேர்ந்தானோ அன்னையில இருந்தே போக்கு சரியில்லாம போயிடுச்சு. என்னது இது? புருஷன் குடிச்சிட்டு வந்திருக்காண்டி. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனே இப்படி கெடுத்துட்டான. அந்த கொள்ளையில பாரு உருப்படுவானா? அவங்களே ஏன் திட்டுற? இவன குழந்தையா பாலாடையில் ஊத்தி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு? இத பார், அவன் குடிச்சிட்டு வந்திருக்க பிராண்டியோ விஸ்கியா இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை. இப்படி ஒரு பையனே இல்லன்னு தலைமுழிக்கிற போற என் மூஞ்சிலே அவன் முழிக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போறானா இல்லையான்னு கேளு. நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும்? இது எங்க தாத்தா சம்பாதிச்ச வீடு, அதனால இது எனக்கு தான் சொந்தம். இங்க இது ஏன் இஷ்டம், நான் இங்க என்ன வேணாலும் பண்ணுவேன், குடிப்பேன், எது வேணாலும் பண்ணுவேன். இஷ்டம் தான் நீங்க இரு, இல்லாட்டா நீங்களா வீட்டை விட்டு வெளியே போங்க. கௌரவம் அப்படியே கௌரவம். உன் மாப்பிள்ள என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்தும் போது போச்சு அந்த மானலாம். என்னைக்காவது உன் மாப்பிள்ளைய கேட்டிருப்பியா? ஏன்டா இப்படி அவனை அவமானப்படுத்தினேன்னு? அதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன்டா உடம்பு கெடுத்துக்கிற? சிலரே குடிச்சிட்டு வந்து தப்பு பண்ணுவாங்க. இவன் தப்பு பண்றதுக்காகவே குடிச்சிட்டு வந்திருக்கான். அதான் சொல்லிட்டான்ல, வீட்டை விட்டு வெளியே போங்க. நடுத்தெருவு நாராயணாலும் எங்கேயாவது போலாம் வா. அவன் தான் ஏதோ குடிச்சிட்டு வந்து வளர்றானா, நீ அதை ஒரு பெரிய பேச்சாட்டுட்டு கிளம்பிட்டியே. விடியட்ட அவனை பேசிக்கிறேன். எக்கிலியாம்பா, இவனை எடுத்து போய் தோட்டத்துல வச்சு ஒரு குடம் தண்ணி எடுத்து அவன் தலையில ஊத்து. எந்திரிடா, எந்திரி. வாங்க.